ஸ்டூடெண்ட்ஸ், இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் விவசாயி. ஹீ இஸ் ஃபார்மர். 50 வருஷம் முன்னாடி நம்ம நாட்டில் விவசாயம் பண்ண விவசாயி. இதெல்லாம் என்னன்னு தெரியுதுங்களா? இதெல்லாம் அவங்க விவசாயம் பண்ண பயன்படுத்திய கருவிகள். இது என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் அவங்க விளைய வச்ச வெஜிடபிள்ஸ். நோ டச், டோன்ட் டச். இவர் கையில் இருக்க இது என்ன தெரியுதா? இதுதான் ரைஸ் என்று சொல்லக்கூடிய நெற்கதிர். அந்த காலத்து மக்களோட அன்றாட உணவாக இந்த நெற்கதிர் இருந்தது. குட் கொஸ்டின். நம்ம நாடை மிகப்பெரிய வல்லரசு நாடாக்கிறதுக்காக தொழிற்சாலைகள் கட்டவும், புதிய ஆராய்ச்சி கூடங்கள் கட்டவும் விவசாய நிலங்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. குரல் கொடுத்தாங்க. பெரிய பெரிய கட்சி தலைவர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க. குரல் மட்டும்தான் கொடுத்தாங்க. கட்சியை காப்பாற்றவும், பதவியை காப்பாற்றவும், பணத்தை காப்பாற்றவும் நினைச்ச அவங்க விவசாயத்தை காப்பாற்ற நினைக்கல. பாதி பேர் நிலத்தை வித்துட்டு வெளியூர் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் குடும்பத்தோட கிணத்துல ஒன்று தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மீதி பேர் இந்த அறுவலால் அவங்க கழுத்தறுத்து செத்து போயிட்டாங்க. சரி, இது இயற்கையாக செய்ய மட்டும்தான். ஓகேவா? இது வந்து எருமை சாணி, ஓகேவா, இலை, தழை இதெல்லாம் போட்டு மட்டும் விவசாயம் பண்ணுவோம். சும்மா எந்த கெமிக்கல் வந்து ஊத்துக்கு, அந்த கெமிக்கல் வந்து ஊத்து அப்படின்னு ஏதாவது வாயை திறந்தேன்னு வச்சுக்கேன். ப்ரோ, I want only job. நாக்கு தெரியும் உனக்கு? What? Don't know. சரி, ஓகே. ஒரு 6 மாசம் முன்னாடி ட்ரைனிங், ஓகேவா? அதுக்கப்புறம் வேணா பர்மனெண்ட் ஆகிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாருப்பா, தொலைதுப்பா மணிப்பா இருக்கட்டும். உங்க பேருப்பா படிச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் என்ன இருக்குமா? ஆமா, அட்டை பார்த்துக்கோங்க உனக்கு. நீங்க போர் பாய்க்கலாம். இந்த சோப்பு வாங்க முடியுமா?
நீங்க போற மச்சி மூணு சாப்பிட்டோம் சரி நான் சொல்றேன் மச்சான் மாத்திரை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா பணம் எவ்வளவு வாங்கிக்கடா மச்சி டேய் பணத்தோட எல்லாத்தையும் வாங்க முடியாதா சோத்தவங்களாம் வாங்கவே முடியாது என் அப்பா நிலத்தை சேர்த்தான் உங்க அப்பா பணத்தை சேர்த்தான் நான் சோத்தை சாப்பிட்றேன் நீங்க மாத்திரை சாப்பிடுறீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நிலத்தை கிண்டி விளைய வைக்கிறவங்க உலகத்துல பெரியவங்க எவனுமே கிடையாது அது தெரிஞ்சிருந்தா மாத்திரை சாப்பிட்றவங்க வந்துருக்காரு அடிச்சு மச்சான் போயிட்டு நீங்க பெரிய ஆளுனே உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா